அம்பேத்கர் அம்பேத்கர் நீ என்ன கான்ஸ்டிடியூஷன் அவர் பேரையே ஜபிக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? மோடி ஷா ஏன்னா அடானியும் சேர்த்து சொல்லணும், எல்லாரும் அவங்க பேரை ஜபிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு அம்பேத்கர் மேல இருக்கிற வெறுப்பு. ஏன் வெறுப்பு? ஏன்னா அம்பேத்கர் இப்படி ஒரு சமத்துவத்தோட இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்துட்டாரு. தலித் மக்களுக்கும் ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறத அவங்களால ஒத்துக்க முடியல. நாங்க அம்பேத்கரை பெரிதும் மதிக்கக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு இன்னைக்கு மோடி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் விளக்கம்லாம் மேம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் இது அரசியலமைப்பு சட்டத்தையே குலைக்கிற ஒரு விஷயம், அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க பாக்குறீங்களா? ஒரே ஒரு தலைவர் நோக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போறாங்க. அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்ட்ட முதல்ல இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது சபார்டினேட் ஆகணும், நம்ம சொல்றதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் முயற்சி தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். நீங்க சொல்ற மாதிரி அப்படி பார்த்தா ஸ்டேட்டுக்கான பவர் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? மாநில சுயாட்சி எல்லாம் போயிரும் அப்படின்னு. ஆனா 32 கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல. அவங்களோட கூட்டணியில இருக்கிற 2-3 கட்சிகளை தவிர 32 கட்சிகள் எங்கேருந்து வந்தது? அவங்களோட எம்பிஸே நிறைய பேர் இதுக்கு ஓட்டு போடலன்னு அர்த்தம். 162 தான். அவங்களால ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மேஜர் சேஞ்ச் டு தி கான்ஸ்டிடியூஷன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி தான் செலவாச்சு. ஆனா 2024 மட்டும் 6000 கோடி செலவாகுது. ஒரு தொகுதிக்கு 210 கோடி அதிகபட்சமா செலவு பண்றாங்க. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த வேர்ல்டா இவங்க இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு அதனால இவங்க பண செலவை குறைப்பாங்களா? இது எப்படி சார் நம்ப முடியுதா இருக்கு? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் பிரதீப். நேத்து பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்கள் ஒரு காட்டமான விமர்சனத்தை காங்கிரஸ் மீது முன் வச்சிருக்காங்க. அம்பேத்கர் மீது நீங்க காங்கிரஸ் ஃபேஷனுக்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க அப்படின்ற விமர்சனத்தையும், நீங்க அந்த பேருக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கத்திலேயாச்சும் இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அவர் உள் மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்திட்டாரு. அவருக்கே தெரியாத அந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? உள் மனசுல இருக்கிற அது ஒரு சமயம் இல்லாட்டா இன்னொரு சமயம் வெளியில வந்துரும் அப்படி. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான். அவங்களுக்கு அம்பேத்கர் மேல இருக்கிற வெறுப்பு. ஏன் வெறுப்பு? ஏன்னா அம்பேத்கர் இப்படி ஒரு சமத்துவத்தோட இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்துட்டாரு, ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வந்துட்டாரு. எல்லா குடிமக்களும் சமம் அப்படின்னு நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது. எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு. அதுலயே தலித் மக்களுக்கும் ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறத அவங்களால ஒத்துக்க முடியல. ஒத்துக்க முடியாது. அவங்களால அந்த மனுஸ்மிருதியை ஒரு ஒரு பைபிளாக அவங்களோட அந்த பிரதான ஒரு புத்தகமாக வைத்துக் கொண்டு இருக்கும் ஒரு இயக்கம் அவங்களால இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்க முடியல. அந்த கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதுக்காக எடுக்கிற ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற இந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட் அதை பத்தி பேசுற பொழுது அவருக்கே அறியாம அவருக்கு இருக்கிற அந்த அம்பேத்கர் மேலையும் இந்த அரசியல் சாசனத்துக்கு மேலேயும் இருக்கிற அந்த வெறுப்பை வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த கால செயல்பாட்டதான் அமித்ஷா குறிப்பிட்டு பேசினாரு. நாங்க அம்பேத்கரை பெரிதும் மதிக்கக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு இன்னைக்கு மோடி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் விளக்கம்லாம் உண்மை வெளியில வந்த அப்புறம் அவர்களோட விளக்கம்லாம் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இவங்க அம்பேத்கர் அவர்களோட கொண்டு வந்த அந்த அரசியல் சாசனத்தை மாத்துவதற்கான முதல் முயற்சி தான் இப்போ நடக்குது. திரு ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னவே சொன்னாரு, இவங்க திருப்பியும் வந்துட்டாங்கன்னா, பவருக்கு வந்தாங்கன்னா நிச்சயமா அரசியல் சாசனத்தையே மாத்துவாங்க. இது RSS காலகாலமா சொன்னதுதானங்க. அவங்க நம்ம நாட்டோட கொடியே ஒத்துக்கல. அவங்க கொடியே ஒத்துக்கல, அரசியல் சாசனத்தை ஒத்துக்கல. அதெல்லாம் அந்த என்னைக்கு அரசியல் சாசனம் கொண்டு வரப்பட்டதோ அதை பிளாக் டேவா செலிப்ரேட் பண்ணாங்க. கொடியை என்னைக்கு அவங்க ஏத்தவே மாட்டாங்க. நேஷனல் பிளாக் என்னைக்குமே ஏத்தினதே கிடையாது.
சோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் அவங்க வந்து நீங்க இந்த பில் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஆமா டீடைல்டா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ங்கிறது தனி, நேஷனல் எலெக்ஷன்ங்கிறது தனி. நமக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இன்னொன்னுக்கு சபார்டினேட் கிடையாது. ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சபார்டினேட் கிடையாது. அதே மாதிரி இந்த நம்ம டெமோக்ரஸியோட தூண்கள், அதாவது ஜனநாயகத்தோட தூண்கள்னு அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட் இஸ் நாட் சபார்டினேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் சபார்டினேட். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் சபார்டினேட். யாருக்குமே வந்து சபார்டினேட் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் அட்டானமி, அவங்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனம் கொடுத்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுதான் பவர்ஸ், ஸ்டேட்டுக்கு இதுதான் பவர்ஸ், கோர்ட்டுக்கு இதுதான், எலெக்ஷன் கமிஷனுக்கு இதுதான், சிபிஐக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு பாடிக்கும் அரசியல் சாசனம் வந்து டிஃபைன் பண்ணி பவர்ஸ கொடுத்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஒரே ஒரு தலைவர் நோக்கி வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டையே கொண்டு போறாங்க. அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்ட்ட முதல்ல இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது சபார்டினேட் ஆக்கணும், நம்ம சொல்றதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் முயற்சி தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி நான் பின்னாடி வரேன். இப்ப நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க அம்பேத்கரை வந்து அவங்க ஸ்டேட்டா விமர்சிக்கிறதுக்கான காரணம் அவங்களோட RSS அஜெண்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாஜகவும் RSSும் தனித்தனி தானே, இன்னும் அதை நம்ம காங்கிரஸ் முடிச்சு போடுதா? என்னங்க அப்படின்னா அவங்க ஏன் வந்து யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி பேசிருக்கிறாரு? குடியரசு தினம் இன்னைக்கு பேசினாரா, இந்த சுதந்திர தினக்கு கொடி ஏத்திட்டு பிரதமர் அவர்கள் வந்து யூசிசி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? யூனிஃபார்ம் சிவில் கோட் யாரோட அஜெண்டா? ஆர்டிகல் 370 அப்படிங்கறத நீக்கணுங்கிறது யாரோட அஜெண்டா? இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது யார்? என்னங்க RSSும் பாஜகவும் தனின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் அவங்களோட சித்தாந்தத்தை அமலுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டா தானே பாஜக, RSSோட பொலிட்டிக்கல் யூனிட். அவங்களோட அந்த சித்தாந்தத்தை ஒரு அதான் அவங்களோட சித்தாந்தத்தையே அரசியல் சாசனம் ஆக்கணும். எல்லாரும் சமம் கிடையாது, இந்திய அந்த அவங்க கொண்டு வந்த அந்த மனுஸ்மிருதியில சொல்ற அந்த ஜாதி அடுக்குமுறை இருக்கு இல்லையா, அததான் வந்து அரசியல் சாசனமாவே நாளைக்கு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மேம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் வந்து இது அரசியலமைப்பு சட்டத்தையே குலைக்கிற ஒரு விஷயம், அதிபர் தேர்தலை நோக்கி நகர்த்துவாங்க இப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க பாக்குறீங்களா? இதை புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னும் டீடைல்டா. இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ்ங்கிறது வேற, கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட். இன்னியோட மக்களுக்கு டுடே சிட்டிசன்ஸ் இட் ஷுட் பி அப்ளிகபிள். அதனால இப்போ இருக்கிற சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை மாத்திட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அரசியல் சாசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இட்ஸ் அ லிவிங் டாக்குமெண்ட், இட் ஷுட் பி அப்ளிகபிள் டு டுடேஸ் லைஃப். சோ 106 முறை நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆனா பேசிக் டெனட்ஸ், அந்த பேசிக் டெனட்ஸ்னா என்ன, நம்ம என்ன நம்மளோட அந்த பிரியாம்பிள் சொல்லுது இல்லையா, அதையே மாத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒன் நேஷன். ஃபர்ஸ்ட் முயற்சி தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த பில். ஏன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெடரலிசம் இது வந்து இந்த ஸ்டேட் அட்டானமிக்கே ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. இப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டேர்ம் அரசியல் சாசனம் எவ்வளவு கொடுக்குது? 5 years. Every elected body in India will have a 5-year term. இந்த 5-year term இவங்க வந்து ட்ரங்கேட், இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்ல சில மாநிலங்களோட எலெக்டட் கவர்மெண்டோட டென்யூர் வந்து ட்ரங்கேட் ஆகும். இப்போ ஒரே எலெக்ஷனை கொண்டு வர்றதுக்காக 2 வருஷம் ஒரு எலெக்ஷன், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 3 வருஷம் தான் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷத்தோட அந்த எலெக்ஷன் அதோட வந்து டேர்ம் வந்து முடியுது. அதே மாதிரி சில உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்
5 வருஷத்துக்கு எலெக்ட் ஆகி வந்திருக்கிற அந்த அரசாங்கம் 7 வருஷம் வரைக்கும் ஒரே ஒன்னா தேர்தல் நடத்தணுங்கிறதுக்காக அதோட டென்யூரை அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இத வந்து அரசியல் சாசனத்தோட அந்த பேசிக் டெனட்னு சொல்றோம் இல்லையா, பேசிக் ஃபவுண்டேஷன், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுல கை வைக்காத இந்த மாற்றத்தை அவங்களால கொண்டு வரவே முடியாது. அதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க அந்த அரசியல் சாசனத்தோட அந்த பேசிக் டெனத்தை மாத்தணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மேல கை வைக்கணும்ங்கறத டிசைட் பண்ணாங்க. ஒரு பார்லிமெண்ட் வந்து is going to decide how long a state government can last. ஒரு elected state government வந்து 5 years இல்ல 3 years or 7 years அப்படிங்கறத அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்து டிசைட் பண்ண போகுது. அது வந்து that is the first step எங்களை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து இது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்த பொழுது, அதாவது ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இல்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா அப்படிங்கிற போது அவர் எப்ப வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ராங்கா அவர் வந்து அவரோட சைடு அதுவாதான் இருந்தது. அதுக்கான அவர் கொடுத்த ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா நீங்க அமெரிக்காவை வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்க அதிபர் வந்து அவரும் அவரோட அந்த செக்ரட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் மாதிரி, தே ஆர் நாட் ஆன்சரபிள் டு த காங்கிரஸ் ஆர் த செனட். அங்க காங்கிரஸ் அண்ட் செனட் தான் நம்ம பார்லிமெண்ட் மாதிரி. அதாவது ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் ஆகி காங்கிரஸ்லயும் செனட்லயும் இருப்பாங்க. இவங்க வந்து தே ஆர் நாட் அ சப்செட் ஆஃப் த காங்கிரஸ் ஆர் செனட். இவங்களுக்கான எலெக்ஷன் தனியா தான் நடக்கும். இவங்க வந்து தே ஆர் நாட் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேட்டர். இவங்க தான் எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேட்டர். இவங்களோட முடிவுகள்லாம் தனியா தான் எடுப்பாங்க. செனட்ல வந்து மெஜாரிட்டி வந்து டெமோக்ராட்ஸ் இருக்கலாம், ரிப்பப்ளிகன்ஸ் இருக்கலாம். ஆனா இவங்க எலெக்ட் ஆகி வந்துட்டாங்கன்னா இம்பீச்மெண்ட் நடக்காத வரைக்கும் 4 வருடம் இவங்களோட டென்யூர். இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அவங்களோட அந்த செக்ரட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்களா, அவங்களோட டென்யூர் தான். So they are not accountable to the parliament. ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னாரு, இது இந்தியாவுக்கு ஒத்து வராது. இந்தியாவுல நம்ம எக்ஸிகியூட்டிவ், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் ஆஃப் அவரோட கேபினெட் இருக்கு இல்லையா, they should be accountable to the parliament. பார்லிமெண்ட்னா என்ன, பீப்புள். ஒவ்வொரு டிசிஷன் அவங்க எடுக்கிற டிசிஷனையும் பார்லிமெண்ட்ல வந்து அதை பத்தி பேசணும், டிபேட் பண்ணணும், மக்கள் பிரதிநிதிகளோட கருத்துக்களை கேட்கணும், கேட்டுட்டு தான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும் அப்படிங்கறது அவரோட ஒரு நோக்கமா இருந்தது. அதனாலதான் he sided with parliamentary form of government and not presidential form of government. So இதுல ஸ்டெபிலிட்டி வரும். நீங்க presidential form of governmentனா 4 வருஷத்துல கவர்மெண்ட் விழறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனா அக்கௌண்டபிலிட்டி குறைச்சல். இதுல அக்கௌண்டபிலிட்டி, கவர்மெண்ட் விடறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்லிமெண்ட் can vote against the government. So government விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, ஆனா more accountability இருக்கு. அது he chose accountability over stability. ஆனா இப்ப எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி அவர்களும் ஷா அவர்களும் அவங்களோட அரசாங்கமும் யாருக்கும் நாங்க பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றாங்க அம்பேத்கர் நீ என்ன கான்ஸ்டிடியூஷன் அவர் பேரையே ஜபிக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? மோடி ஷா ஏன்னா அடானியும் சேர்த்து சொல்லணும், எல்லாரும் அவங்க பேரை ஜபிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதை நோக்கிதான் நம்மள வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது என்ன, கடைசியில அவங்களோட அந்த கேபினெட், the prime minister and his cabinet will not be accountable to the parliament. என்ன கேள்வி நீ கேட்க முடியாது. இப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தான். இப்ப கடந்த 5 வருடங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 நாட்கள் மேல தேர்தல் நடத்தை விதிமுறைகளே அமலுக்கு இருக்கு. மக்களுக்கான திட்டங்கள்ல நம்மளால செய்ய முடியல. கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடி பணங்கள் வந்து செலவாகுது. இது எல்லாமே தடுக்கலாம், அதற்காக ஒரு மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் தான், இதுல ஏன் அரசியல் பண்றீங்க அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல உங்க மேல. ரெண்டும் தவறான விமர்சனங்கள், பொய்யான விமர்சனங்கள். நான் சொல்றேன் ஒண்ணு, ஒரு எலெக்ஷன் ஒரு ஸ்டேட்ல அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எத்தனை நாளைக்கு, ஒரு மாசம் 20 நாள் 25 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்களா? ஒரு மாசம், அந்த ஒரு மாசம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒண்ணு வந்துரும், அமலுக்கு வந்துரும். அதனால
புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஃபைலே மூவ் பண்ண முடியாதுன்றாங்க மேம். புதிய இதுக்கு எதுவுமே ஃபைலே மூவ் பண்ண முடியல. அதனால மக்கள் பீப்புள் பாதிக்கப்படுதுன்றாங்க. ஃபைல எங்க மூவ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு மக்கள் நல திட்டம் இருக்குன்னா அது வந்து அத வந்து யாராவது அந்த மாசம் மட்டும் இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய டெக்ஸ்ட் புக் கிடைக்க கூடாதுன்னு யாராவது சொல்ல போறாங்களா? ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்க வேண்டிய சைக்கிள் கொடுக்க கூடாது, இல்லாட்டி பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 1000 ரூபாய் நிதி அந்த ஒரு மாசம் யாராவது எந்த எலெக்ஷன் கமிஷனாவது இருக்கிற திட்டத்தை நீங்க அமல்படுத்த முடியாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அது அதுவும் 30 நாள் 20 நாள் தான். அவங்க சொல்ற காரணம் வந்து ஏத்துக்கவே முடியாது. அதோட மிகப்பெரிய பாதிப்பு இதுல வந்துரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்ப வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணு எலெக்ட் ஆகிது வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டணி ஆட்சி அமையுது. அந்த கூட்டணியில அவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களோட அந்த கவர்மெண்ட் மேல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து தே லூஸ் பவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அந்த அந்த அரசாங்கம் வந்து செல்லுபடி ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் தான் இருக்கும். அதாவது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலம் பெரிய மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. அங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் வருதுன்னா 5 வருஷம் ஒரு ஃபர்ஸ்ட் இயரே வந்து கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வர்ற கவர்மெண்ட் போயிருதுன்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் வந்து சென்டர்ல இருந்து எங்கேயா ஒரு இந்த பெரிய மாநிலங்களை கவர்ன் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால வந்து பாதிப்புகள் வராது. இது என்ன இப்படி அப்படி பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்டே வேணாம்னு சொல்றாங்க. ஃபெடரலிசம் there is a reason, right? சென்ட்ரல்ல இருந்து சில விஷயங்களை பண்ணலாம். ஸ்டேட் லெவல்ல தான் சில விஷயங்கள் எஜுகேஷன்லாம் லோக்கலைஸ் ஆகணும். சில விஷயங்கள்ல ஸ்டேட் லெவல்ல தான் முடிவுகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து பிரகாரம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த பவரும் இருக்காது, மாநில சுயாட்சி அப்படின்றதே இல்லாம போயிரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 32 கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே. என்னங்க நீங்க சொல்ற மாதிரி அப்படி பார்த்தா ஸ்டேட்கான பவர் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? மாநில சுயாட்சி எல்லாம் போயிரும் அப்படின்னு. ஆனா 32 கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல. அவங்களோட கூட்டணியில இருக்கிற 2-3 கட்சிகளை தவிர 32 கட்சிகள் எங்கேன்னு வந்தது? எனக்கு தெரிஞ்சு நேத்து வந்து பில்ல இன்ட்ரோடியூஸ் தான் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிமுக, பாமகவும் 163 எம்பிஸ் தான். அவங்களோட எம்பிஸே நிறைய பேர் இதுக்கு ஓட்டு போடலன்னு தானே அர்த்தம். 162 தான். அவங்களால ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மேஜர் சேஞ்ச் டு த கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இல்லாத இந்த பில் பாஸ் ஆக முடியாது. நேத்து பில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. பில் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அவங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான் வேணும். அதுல அவங்களுக்கு 163 பேரு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எம்பிஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பில் ஓகேன்னு சொல்லி 163 பேர் அவங்களுக்கு ஃபாரா ஓட்டு போட்டிருக்காங்க. 198 பேர் இன்ட்ரோடக்ஷனுக்கே அகேன்ஸ்டா ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு எப்படி இத வந்து பாஸ் பண்றதுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஐ மீன் அவங்க சொல்ற இந்த 32ங்கிறது நீங்க ப்ளீஸ் லிஸ்ட் த பார்ட்டிஸ். என்ன எம்பிஸே பாராளுமன்றத்துல எம்பிஸே இல்லாத பார்ட்டிஸா இருக்கும் இதெல்லாம். நீங்க ப்ளீஸ் லிஸ்ட் 32 பார்ட்டிஸ். ஐ அம் கியூரியஸ் டு மேம். சேம் டைம் அவங்க ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்கல்ல மேம். இப்ப மாநிலத்துல ஒரு மாதிரி வாக்குகளும் பொது தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அந்த தேர்தலுக்கு வேற மாதிரி மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்றதுதானே காலங்காலமா எல்லா இடத்துலயுமே இருக்கு. இது கொண்டு வர மூலியமா மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தான் கூடுதல் பலனா இருக்கும் அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இல்ல அது என்ன, ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட அப்ரிஹென்ஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாராளுமன்ற தேர்தலா இருந்தா அப்ப வந்து சில விஷயங்கள் பிரதான எலெக்ஷன் இஷ்யூஸா இருக்கு இல்லையா? இப்ப வந்து பார்டர் இஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. சைனா வந்து உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா இருக்கும். வேற ஸ்டேட் எலெக்ஷன்ல வேற விதமான இஷ்யூஸ், இங்க இருக்கிற ஹெல்த் கேரா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், அதெல்லாம் தான் பிரதானமா பேசப்படுகிற விஷயங்கள். இவங்க வந்து இப்படி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறனால, அதை தவிர அந்த பிஜேபி அவங்க அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ், அவங்களோட அந்த 15 வருஷமா அவங்களோட அந்த மணி பவர், மசில் பவர், அவங்களோட ஹோல்ட் ஆன் த பிரஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் வச்சுட்டு அவங்க எலெக்ஷன் நரேட்டிவே அவங்களோட ஒரு நெரேட்டிவ மட்டும்தான் செட் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா,
இங்க லோக்கல் இஷ்யூஸ் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாத போயிடும். அது பேசுவான், ஐ மீன் தே வில் ஆஃப் கோர்ஸ் டாக், பட் அது எடுபடாது. ஏன்னா அவங்க இவ்வளோ ரிசோர்சஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு அவங்க வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ற போது நம்மளோட குரல்லாம் வந்து கேட்காதே போயிரும் அப்படிங்கிற பயம் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ். எனக்கு இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இப்ப மத்திய அரசு தேர்தலுக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க எலெக்ஷனுக்காக. இங்க மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளும் ஒரு சில திட்டங்களை அறிவிப்பாங்க. பட் மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கும்ல, எது நம்மளுக்கு ஸ்டேட்டுக்கு வேணும், எது நம்மளுக்கு மத்தியில வேணும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. அந்த புரிதல் மக்கள் கிட்ட இருக்கும்ல. இருக்கும் சார். அது வந்து போய் மக்களை ரீச் பண்ணணும்ல. ரீச் பண்ணாதே ஒருத்தரோட குரல் மட்டும்தான் எல்லா மீடியாவும் அதை மட்டும்தான் எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு நரேட்டிவ் உருவாகும் சொல்றீங்க. நரேட்டிவ் உருவாகும் அண்ட் ரீச். அவங்க அஃப்கோர்ஸ் தே ஹேவ் மோர் மணி, மோர் ரிசோர்சஸ் அட் தியர் டிஸ்போசல். அப்படிங்கிறதுனால இவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேரவே சேராது அப்படிங்கிறது தான் ஒரு ரீஜனல் பார்ட்டிஸோட ஒரு அச்சம். அது நியாயமானது தானே. இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட என்ன 3 times 4 times எனி அதர் பார்ட்டி அவங்கள்ட்ட ரிசோர்சஸ் இருக்கு. மணி பவரா இருக்கட்டும், மற்ற ரிசோர்சஸா இருக்கட்டும். சோ அப்படிங்கிற பொழுது இவங்களோட அந்த ஃபியருங்கிறது வந்து நேச்சுரலான ஒரு ஃபியர். இன்னும் ஒரு கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லல. நீங்க வந்து காஸ்ட குறைக்கலாம் அப்படின்னு. அந்த கேள்வியோட இன்னொரு கேள்வி கூடுதலா அதுக்கும் சேர்த்து சொல்லிருங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி தான் செலவாச்சு. ஆனா 2024 மட்டும் 6000 கோடி செலவாகுது. ஒரு தொகுதிக்கு 210 கோடி அதிகபட்சமா செலவு பண்றாங்க ஓவராலா எல்லா கட்சிகளும். இதை கம்மி பண்ணணும், பிரச்சாரங்களும் ஒரே நேரத்துல 2 பிரச்சாரங்களை பண்ணிடலாம், இது கட்சிகளுக்கு கூடுதல் பலம் தான் அப்படின்னா அவங்க அந்த ஒரு வாதத்துல முன் வைக்கிறாங்க. இப்ப வந்து இது உண்மையா அவங்க வந்து எலெக்ஷன் ரிஃபார்ம்னு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசிமெட்ரி இருக்கு பாத்தீங்களா. பிஜேபி கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்சஸ், அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணபலம் எல்லாருக்கும் இல்ல. அவங்களால வந்து மீடியாவோட நரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த அசிமெட்ரிய நாங்க வந்து எடுத்துடுறோம். எல்லாமே ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன்ஸ்னு சில பேர் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன்ஸ்னு. எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் கொடுத்து, பணம் கொடுத்து நீங்க எல்லாரும் எலெக்ஷனை ரன் பண்ண, அதுதான் வந்து உண்மையான ஒரு எலெக்ஷன் ரிஃபார்மா இருக்கும். இவங்க கிட்ட இவ்வளோ பணத்தை வந்து சேமிச்சு வச்சுப்பாங்களாம். இவங்க வந்து எலக்ட்ரோல் பாண்ட்ஸும் சரி, மற்ற விதமான டொனேஷன்ஸும் வாங்கி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த வேர்ல்டா இவங்க இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்து அதனால இவங்க வந்து பண செலவை குறைப்பாங்களா. இது எப்படி சார் நம்ப முடியுதா இருக்கு? நம்பர் 1 நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து 2019 எலெக்ஷன்ல வந்து 3870 crores செலவாயிருக்கு. ஓகே, அது வந்து அதுக்கு அந்த 5 வருஷம் யூனியன் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதோட 0.02% ஆஃப் த யூனியன் பட்ஜெட், ஆஃப் த 5 years யூனியன் பட்ஜெட் தான் அந்த தொகை. அந்த தொகை நம்ம செலவழிச்சாதான் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கொண்டு வர முடியும். நீங்க ஒண்ணு, இந்த தேர்தல் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தோட அடிப்படை, ஃபவுண்டேஷனே அதுதான். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ங்கிறது தான் ஒரு ஜனநாயகம். அதுக்கு சில செலவுகள் பண்ணிதான் ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கட்டுறோம், வீடை கட்டிட்டு கேமரா போடுறோம் இல்லையா, சுத்தி வந்து சிசிடிவி கேமரா போடுறோம். போலீஸே தானே சொல்றாங்க நீங்க வந்து இதுக்கு சேஃப்டியா இருக்கணும்னா இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு ஒரு சிசிடிவி கேமரா வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்றதுக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம், நமக்கு ஜனநாயகம் ஒரு அடிப்படை. ரொம்ப மக்களோட இல்ல சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம போக வேண்டாம். ஜனநாயகம்ங்கிறது அடிப்படை. அந்த ஜனநாயகத்துக்கு அடிப்படை வந்து தேர்தல். அந்த தேர்தல் வந்து உண்மையாக இருக்கணும்னா, வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கணும்னா அதுக்கு ஒழுங்கான எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு விலை இருக்கு, அந்த விலை கொடுத்துதான் ஆகணும். இவங்க நிஜமாவே எலெக்ஷன் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா இந்த அசிமெட்ரி இன் ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, ஆளும் கட்சிக்கு வந்து ஏதோ 3 மடங்கு 4 மடங்கு எத்தனை மடங்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்கள்ட்ட ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, பணபலம் இருக்கு இல்லையா, அதை குறைச்சிட்டு எல்லாருக்கும் ஈவன் பிளேயிங் ஃபீல்ட் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ரிஃபார்மா இருக்கும். காரணமாவே தெரியல. இது வேற ஏதோ நோக்கிதான், வேற ஏதோ ஒரு நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எல்லா பார்வையாளர்கள் எல்லாருக்கும் இதுதான் தோணுது, மக்களுக்கே அதான் தோணுது.
மேம் இறுதியா ஒரு கேள்வி. 1951 இருந்து 67 வரைக்கும் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதான் நம்ம பின்பற்றிட்டு வந்திருக்கோம். ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தனியா, பொது தேர்தல் தனியா, நம்ம 67க்கு அப்புறம் மாறுறோம் நம்ம. இல்ல 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 யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். மாற்றம் தேவைப்பட்டதுங்கிறதுனால இல்ல. ஆஃப்டர் 67 அது வரைக்கும் காங்கிரஸ் தான் முக்காவாசி ஸ்டேட்லயும் சரி, யூனியன் சென்ட்ரல்லையும் சரி, ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட கட்சி காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க நிறைய மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சிகள் வர ஆரம்பிச்சது. கூட்டணி ஆட்சிகள்னு வந்துருச்சுனாலே அந்த 5 year டேர்ம் லாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். சில சமயம் வந்து அந்த அரசாங்கம் எலெக்ட் ஆகி வர அரசாங்கம் அதனால நம்ம வந்து ஒன்ஸ் தே லூஸ் the mandate in parliament or the assembly, அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து போயிடும். நம்ம கவர்மெண்ட் போனனால உடனே எலெக்ஷன் கண்டக்ட். இதெல்லாம் ரூல்ஸ் படி நடக்கிறதுனால தான். இது யாரும் வந்து வேற வேற டேட்ல எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முடிவெடுத்து வேற வேற தேதியில நேச்சுரலா நடந்த விஷயங்கள் தான் இது. இல்ல அது என்ன விமர்சனம்னா, அப்பெல்லாம் நடத்த முடிஞ்சுல்ல, அப்ப வந்து அது மாதிரி அப்பெல்லாம் நடத்த முடிஞ்சுல்ல, அதை ஏன் நம்ம வந்து இப்ப பண்றதுல தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து பேலட் பேப்பர் எலெக்ஷன். ஓகே, அது இப்ப வந்து இவிஎம்ஸ், அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் சொல்றாங்க. இப்ப இத்தனை லட்சம் இவிஎம்ஸ் தான் இருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் தான் இருக்கு. இதுக்கு ஒரு இவிஎம்மோட லைஃப் டைம்ங்கிறது 15 வருஷம் தான். நீங்க வந்து இன்னும் இத்தனை கோடி இவிஎம்ஸ் வந்து புதுசா ஆர்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு இத்தனை தொகை செலவாகும். அதை வந்து 15 வருஷம் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கம்ப்ளீட் வேஸ்ட். அதனால வந்து எவ்வளவு அரசாங்கத்துக்கு வந்து செலவு அப்படிங்கிற கணக்கெல்லாம் நிறைய சொல்றாங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நடத்தணும் அப்படின்னா இதனால செலவு கூட தான். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனால புதுசா எத்தனையோ லட்சம் இவிஎம் அவங்க ஆர்டர் பண்ணணும். நம்பர் 2, அதர் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா அதுக்கான ஆபீசர்ஸ் தேவை. நம்ம என்ன மேன் பவர் இருக்கான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸா எலெக்ஷன்ஸ் நடக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பூத், நம்பர் ஆஃப் ஓட்டிங் மெஷின்ஸ், அதை மேன் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்களா, பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்கா, அந்த ரிசோர்ஸ் எல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை. அதான் இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் to ensure that the election is free and fair. இதெல்லாம் பத்தி யோசிக்காத ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது கிட்டத்தட்ட அந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி தான். எதை பத்தியும் அதோட பின்விளைவுகள் எல்லாம் பத்தி யோசிக்காத, வித்தவுட் திங்கிங் த்ரூ அவங்களோட ஒரு ஏதோ ஒரு அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பில்லு தான் இந்த பில்லு. இன்னும் ஒரு விஷயம், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இவங்களோட அந்த டாக்ஸேஷன் லாஸா இருக்கட்டும், இவங்களோட பெட்ரோல் விலை, டீசல் விலை, இதெல்லாம் இருக்கட்டும், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இறங்கும். ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வந்ததுன்னா உடனே இறங்கும். அது ஒரு இதை நான் வந்து ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன் சொல்லுங்க, அட்லீஸ்ட் ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்கல்ல. இல்லாட்டி 5 வருஷத்துக்கு அவங்க பண்றதை நான் வச்சதுதான் அப்படிம்பாங்க. இப்ப நடுவுல வந்து இப்ப உத்தரப்பிரதேஷ்ல எலெக்ஷன் வருதுன்னா உடனே சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. சோ ஒரு எலெக்ஷனே, அப்புறம் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா உடனே ரியலைஸ் பண்ணி அதனால சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க ஒரு ஸ்டேட் எலெக்ஷன். சோ 5 yearsக்கு ஒரு முறைதான் யூனியன் கவர்மெண்ட், யூனியன் எலெக்ஷன் இருந்தாலும், பார்லிமெண்டரி எலெக்ஷன் இருந்தாலும், இந்த ஸ்டேட் எலெக்ஷன்லாம் ஒரு விதமான ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி. சோ மக்கள்கிட்ட ஏதோ அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் சில மாற்றங்கள் கொண்டு வராங்கல்ல. அது எல்லா அரசாங்கத்துக்கும் அது தேவை. இல்லாட்டா 5 வருஷம் அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம். சோ அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து இதனால போயிடும் அப்படிங்கிறது தான். இறுதியா ஒரு கேள்வி. இப்ப இந்த மசோதா வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? பாஜகவோட இதுக்கப்புறம் திட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. ஜேபிசில நிச்சயமா இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சிகள் மிகவும் இத வலுவாக எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் எங்களோட முடிவு. இது அவங்க வந்து அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இதுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்போ இந்த பில் வந்து if it does not get passed, I don't know, will the government resign? அவங்க வந்து ஒரு மாரல் டிஃபீட் அவங்களுக்கு அது நிச்சயமா. if it doesn't get passed அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு வரா பிரைம் மினிஸ்டர். You have to tell me. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இது கொண்டு வராங்க அப்படின்னா, இப்ப
முடிக்கவே இல்லை. இப்ப இதை வந்து இப்ப 2000 பிரதீப் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். 2 விஷயங்கள் எனக்கு வந்து ஒண்ணு வந்து மக்களோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்காக. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நம்ம ஜிடிபி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது 5 பாயிண்ட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது தவிர ஏற்றுமதியா இருக்கட்டும், இறக்குமதியா இருக்கட்டும், இந்த ட்ரேட் டெபிசிட்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. இன்ஃபிளேஷனை பத்தி பேசவே வேணாம். இதெல்லாம் வந்து ஒரு பிளிப், இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை. எனக்கு என்னவோ வந்து இந்த பொருளாதார நிலைமை அப்புறம் ஒரு ஒரு வேலையில் இல்லாம ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ஒரு மந்தநிலை ரெசெஷன் வந்து இது பண்றதுக்காக கொண்டு வராங்களா, அது ஒண்ணு. ரெண்டாவது, வேற என்ன அல்டீரியர் மோட்டிவ்? இஸ் திஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேஞ்ச் தி கான்ஸ்டிடியூஷன்? இத நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்தது நான் ரிசர்வேஷன்ல கை வைப்பேன். என்னென்னவோ சில பேர் இதெல்லாம் கூட எழுதுறாங்க. அப்பர்தைட் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சாரா இருக்கு. அதாவது அவங்க இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல பழைய 96க்கு முன்னாடி ஒரு சாரா இருக்கு. அங்க இருக்கிற வந்து கருப்பின மக்களுக்கு கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது. அதை வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது, அப்பர்தைட் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சாரார் மட்டும்தான் ஓட்டுரிமையும் உண்டு. அதை நோக்கி கொண்டு போறாங்களான்னு தெரியல. இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது, நீங்க சிறுபான்மை சமூகங்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு கொண்டு போறாங்க. நிஜமாவே பயமா தான் இருக்கு. இவங்களோட லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது வந்து மேபி we are just speculating, பட் இவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் அந்த அச்சத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு தான் சொல்றேன். நான் இறுதியா ஒரு கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கப்ப எதுக்கு இதை கொண்டு வராங்க அப்படின்றதும் தெரியல. ஒருவேளை கொண்டு வராங்க அப்படின்னாலும் பாஜக ரூலிங்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் பாதிப்புக்குள்ளாகும்ல, அப்ப அதை அவங்க யோசிப்பாங்கல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் that will be a small sacrifice that they make to make Modi the supreme leader. அவங்களால அந்த சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் அவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, எனக்கு நிஜமா தெரியல. அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, சுப்ரீம் லீடர், அவங்க சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல், அந்த அதிகார குவியல், அதை நோக்கி கன்சாலிடேஷன் ஆஃப் பவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு இந்த ஜேர்னில இது ஒரு ஸ்மால் ஒரு சாக்ரிஃபைஸ் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரியல. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேம்.